தமிழக மக்களுக்கு ஒரு முக்கிய நற்செய்தி. எங்கள் அன்பு அண்ணன் இளைய தளபதி தனது திரைத்துறையை தூக்கி தூர போட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக என்று கட்சிக்குள் விழுந்து விட்டார் என்பதை நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்துடன் ஆழங்காண முடியாத ஆனந்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். குட் லக். ரசிகரா இருந்த நீங்க இப்ப தொண்டரா ப்ரோமோட் ஆயிருக்கீங்க. சொல்லுங்க, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பண்ண முடியாது. அளப்பா ஸ்டார்ட் ஆயிடுறான். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். அப்புறம்ப்பா ரசிகர் மன்றத்தெல்லாம் கட்சி ஆஃபீஸாக மாற்றுங்க. ஊடா போயிட்டதுக்கு அப்புறம் ஓட்டு கேட்க ஆரம்பிங்க. எவ்வளோ வேலை இருக்கு. ஏன் மீம் கிரியேட்டரு ஒரு நல்லதாக ஒரு 4 மீம்ஸ் ரெடி பண்ணியா? அவ்வளோதானே, செஞ்சிட்டா போச்சு. ஆல்ரெடி நான் நிறைய மீம் திருடி வச்சுருக்கேன். வாங்க அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே அவள் என்றே மனம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது தளபதி. எல்லாம் டேனியல் தான், அவர் தான். உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. டேய் சத்தம் போட்டு சொல்லிடாத. சாகுற வரைக்கும் இதே பழப்ப கொடுத்துட போறாங்க. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. உம்மால இதான்டா சரியான மீமு. என்ன தடவை போன எலெக்ஷன்ல எனக்கு நடந்ததெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் தம்பி கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? எனக்கு மனசே கேட்கல. போன எலெக்ஷன்ல நம்ம ஆண்டவருக்கு அந்த ஆண்டவன் வச்ச விபூதி இன்னமும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. புதுப்பிக்கப்பட்ட அந்த நிலவரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கோவை தெற்கு தொகுதியில் கமல்ஹாசன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அட பரவாயில்ல, சிங்கமாவது களத்துக்குள்ள காலை விட்டு 2 ஆட்டு ஆட்டுச்சு. எங்க என் தலைவன்? யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உன்னை கோவலன்னு சொல்லுவாங்க. மர்க்கா சொல்லு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. மர்க்கா சொல்லு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இந்த வார்த்தையை நம்பிதான் நான் 100 ரூபா சாக்லேட் 200 ரூபா வெடிலாம் வாங்கி வச்சேன். கடைசியில அந்த வார்த்தையும் வெடி புகையும் காத்தோட காத்தா களைஞ்சதுதாயா மிச்சம். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உன்னை கோவலன்னு சொல்லுவாங்க. சாமி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருக. இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அற்புதமான கட்சி ஒன்று தொடங்கி இருக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. வெற்றி கழகம். வெற்றி கழகம். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்ப இக்கு போட்டு திருத்தம் செய்யுமாறு. தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர். ஆனா இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கட்சியை பத்தி பேசினவங்களை விட கட்சி பேர்ல பிழை இருக்கு அப்படின்னு பேசுறவங்க என்னன்னா வெகு பேரு. அதுலயும் குறிப்பா அந்த வானவில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களோ, ஐயோ முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. இவங்க வச்சிருக்கிற டைட்டில் பேரே தப்பு, கட்சி பேரே தப்பு. போதுமா? அவமானப்பட்டது போதுமா? இப்ப தமிழக வெற்றி கழகம் வெற்றின்னு வரும்போது இக்கு வரணும் கழகத்துக்கு முன்னாடி. அந்த இக்க கூட போடாம தமிழக வெற்றி கழகம் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த நாய் ஒழுங்கா எழுதிருந்தா இந்த நாய் என்ன அடிக்குமா? இதை நம்ம சொன்னோம்னு நினைச்சுக்க, நம்மளுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கட்சி வேலைகள் அங்க தீவிரமா நடந்துட்டு இருக்க ஒட்டுமொத்த மக்களோட ஒரே எதிர்பார்ப்பா இருந்தது ஹோட்டல ஆரம்பிக்கிறதுக்குள்ள யூனியன் ஆரம்பிக்கிறீங்க. நீ தோத்து போயிட்டுனா எங்களுக்கு லியோட்டு வரும்லனே. வேண்டாம், கட்லுக்காக நான் சாக சொல்றேடா. எனக்கு தெரியாது, எனக்கு கட்ல வேணும். முடிவு என்ன வேணும்? முடிவா என்னத்தையா சொல்றது? 26ல வர எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் தலைவன் அசராமலே அரசியல தான் இருக்காரா இல்ல முக்காடு போட்டு மூவி பண்ண போறாரான்னு. அது வரைக்கும் நம்ம காத்துன்னு தான் இருக்கணும். வெல்கம் டு ஆல் இது சோலோ ஸ்லோகன். நன்றி, வணக்கம், டாடா பாய். என்னப்பா வாங்க ஆஃப் பண்ணிக்கலாமா? என்னப்பா ஆஃப் பண்ணிக்கலாமா? என்னப்பா ஆஃப் பண்ணிக்கலாமா? என்னப்பா வீடியோ நிப்பாட்டுறதா? என்ன வீடியோ நிப்பாட்டலையா?